ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம முயல் குட்டியை எப்படி இருக்கான்னு நல்லா வளர்ந்துட்டான். நெஸ்ட் அவுட் ஆகிட்டான். இப்போதைக்கு நெஸ்ட் அவுட்னா அந்த டப்பாலேருந்து வெளியே வந்துட்டான். நான் இன்னும் 1 மாதம் ஆகலை. நான் அக்டோபர் 21 பொறிச்சான். இன்னும் நவம்பர் 21 வரல. வந்துச்சுன்னா 1 மாதம் ஆயிரும். அதுக்குள்ளே என்ன சைஸ் வந்துட்டான் பாருங்கள். சரியான ஆக்டிவ். கீழே விட்டால் ஓடிடுவான் உருன்னு. அந்த அளவுக்கு ஆக்டிவ் பாருங்க. பிடிச்சக்கெல்லாம் ஓடிடுவார். போயிட்டா மேலே ஒரு நத்தியில் மட்டும் ஒரு வெள்ளை கலர் டாட் வச்சு வந்துருக்கு. வேலை மட்டும் செட் ஆகிட்டான். குட்டியிலேருந்து நம்ம வந்து எடுத்து தேய்ச்சி விட்டு தடவி விட்டு நல்ல மட்டும் செட் ஆகிட்டான். இப்போ எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ ஓடிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதான் ஒரு வாட்டி நம்ம விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திருச்சிடுவார் ஐயா. திரும்பி பிடிக்கிறது கஷ்டம். எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்க. க்யூட்டாக இருக்கு. பாருங்க, நம்ம பிடிச்சிட்டோம். மேலே அழுக்காக இருக்கும். அந்த அழுக்கை வந்து போக வைக்கிறாரு. சரிங்களா, வளர்ந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டி. என்னெல்லாம் வந்து இன்னும் இந்த பேர் வைக்கலை. உங்களுக்கு எதாவது பேர் தெரிஞ்சால் சொல்லிப்போம். இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம். இவனோட டே 1 to டே 1 month வீடியோஸ் நம்மள்ட்ட இல்லை. டே 1லேருந்து நம்ம வீடியோவே எடுக்கலை. நல்லா வளர்ந்து கண்ணை திறந்துக்கு மாதிரி நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். அதுலேருந்து வேணால் நான் வீடியோ வந்து உங்களுக்கு 1 month எவ்வளோ வருதுன்னு காமிக்கேன். நான் சுத்தமாக ஃபோட்டோ இது புறா சிக்ஸை கூட நம்ம வந்து ஃபோட்டோ எடுப்போம். டெய்லி வந்து ஃபோட்டோ எடுத்து 1 month கழிச்சு எவ்வளோ ஸ்பீடாக க்ரோத் ஆகிருக்குன்னு காமிக்கலாம். இது நம்ம அந்த ஐடியாவே நம்மள்ட்ட இல்லை. அதனால் மறந்து போச்சு. இது இன்னொரு மெயில். இதுவும் பெண் மெயில் தான். காதில் ஃபுல்லாக கடிச்சு வச்சுருந்த மாதிரி தடமாக இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து அதுக்கு மருந்து போட்டுட்ருக்கோம். பாருங்க, 1 2 3 4 5 6வது ஒரு முயலை காணும். எங்கேயாவது கிடக்கும். எந்த பொந்தலையாவது போய் கிடக்கும். ஏதாவது சுற்றி இருக்க ஏதாவது ஒரு டியூப்புக்குள்ளே விட்டு முயல் கிடக்கும். ப்ரௌனில் தான் ஒன்று காணும். இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, நடுவில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா அதை இங்கே ஒன்று இருக்குது. குட்டி இருக்கான். 5 பேர் ஏதாவது அங்கே இருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நினச்சேன் இங்கே தான் இருப்பான்னு நினச்சேன். ஏதோ ஐயா எங்கே இருக்கார் பார்த்தீங்களா? ஐயாவுக்கு எப்போவுமே இதே வேலை தான். படா எங்கிட்டு யாருங்க எங்கிட்ட யாரான் படா ஏதோ வந்துட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 முயல் நம்ம வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 6 பெண் முயல், அப்புறமா ஒரே ஒரு ஆண் முயல். இதோ இங்கே இருக்கான் பாருங்கள். இதுதான் அந்த ஆண் முயல். ஆண் முயல் மட்டும் தனியாக போட்டிருக்கோம். பெண் முயலெல்லாம் ஒன்று போல் போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், முயலெல்லாம் ஒன்று போல இதுமாதிரி ஓப்பன் ப்ரீடிங் விட்டு வளர்க்கலாமான்னு. அதுக்கு தான் டெஸ்டிங்காக தான் இப்படி விட்டுருக்கு. யாருக்காவது டவுட் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக வீடியோஸ் வரும். இந்த ஒரு குட்டியுமே நம்ம வந்து ப்ரீட் பண்ணி எடுத்ததில்லை. தானாக கடையிலேருந்து வாங்கும்போதே மேட்டிங் ஆகி வீட்டில் வந்து குட்டி விட்டுச்சு. மற்றபடி நம்ம இன்னும் எந்த இதுவுமே நம்ம ஓன் ப்ரீட் வந்து எதுவும் பண்ணலை. இன்னும் நம்மளாக மேல் போட்டு ஃபீமேல் போட்டு கரெக்டாக ப்ரீடிங்லாம் பண்ணலை. இனிமேல் தான் பண்ணணும். அதில் வந்து எந்த ஃபீலாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போது அங்கே ஒரு முன்னால் ஒன்று நிற்கல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தாய். இதுதான் அந்த குட்டியோட அம்மா. இதுவும் அம்மா பார்க்குறாங்க. அந்த ப்ளூவு அம்மா இந்த லாஸ்ட்டில் இருக்க ப்ரௌன். இந்த 3மே இதில் வந்து மேட்டிங் விட்லான்ட்ருக்கேன். இன்னும் ஒரு இப்போ ஒரு 6 ஃபீமேல்ஸ் இருக்குது. இன்னொரு 3 ஃபீமேல்ஸ் வாங்கிட்டு 9 ஃபீமேலுக்கு ஒரு மேல்னு வச்சு ப்ரீடிங் விட்லான்ட்ருக்கேன். அதாவது ஒரு மாதத்துக்கு 3 ஃபீமேல், அடுத்த மாதத்துக்கு ஒரு 3 ஃபீமேல், அதுக்கடுத்த மாதத்துக்கு ஒரு 3 ஃபீமேல். அப்படியே ரொட்டீனாக வந்து மேலில் வந்து ப்ரீடிங் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். இப்போதைக்கு இந்த 3 ஃபீமேல் செலக்ட் பண்ணியிருக்கு. நம்மளோட மற்ற 2 ஃபீமேல் இது அங்கே ஒரு இது உட்காந்துருக்கான் ஆஷு. இது வந்து ஒரு ப்ரௌனு. இவன் தான் ரொம்ப சேட்டைக்கார பையன். எப்படா எங்கிட்ட இருக்க டோரை திறப்பான், எப்படா எங்கிட்ட வரலானே இருப்பானுங்க. இனிமேல் நம்ம குட்டியோட க்யூட்டான வீடியோஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெஸ்ட் அவுட் புறாவை பேசுகிற மாதிரி வருது. நெஸ்ட் அவுட் ஆகிட்டான்ல, அந்த பாக்ஸ் விட்டு வெளியான்ட்டான். இப்போதைக்கு வெளியே நல்லா ஆக்டிவாக அவன் வாட்டுக்கு பச்சையை சாப்பிட்டுக்கிட்டு கொடுக்குற இறைய சாப்பிட்டு அவன் வாட்டுக்கு கிடக்கான். எந்த தொல்லையும் நமக்கு பண்ணுறது இல்லை. அதனால் நம்மளும் அப்படியே விட்ருக்கோம். இனிமேல் அவனோட சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போவும் மேலே நம்ம வந்து அவனை தடை விட்டோமா, அதுக்காக வந்து ஐயா அவர் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாரு. நம்ம வந்து அவர் தொட்டதுக்காக திரும்பி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு வந்து முயல் வந்து வீட்டில் வளர்க்கலாமானும் டவுட் இருக்கும். வீட்டில் வளர்க்கலாம், எந்த இதுவுமே இல்லை. நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, முயல் வாங்கினா புறா மாதிரியே தனித்தனியாக கேஜ் ப்ரீடிங் பண்ணணும், ஓப்பன் ப்ரீடிங் போட முடியாது நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
அது எப்படி வந்து நான் வந்து 100% கேஜ் தான் பண்ணுவேன், 100% வந்து கேஜ் கிடையாதுலாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து இப்போ ஓப்பன் ப்ரீடிங்கில் விட்டு பார்க்கேன். ஏன்னா நான் வந்து மேக்ஸிமம் படித்த ஆர்டிகிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரேபிட்ஸ் வந்து கேஜ் ப்ரீடிங் தான். எல்லாருமே போய் உட்காந்து படித்து ஃபார்ம் வச்சுருக்க எல்லாரில் இருந்து நார்மலாக வளர்க்குற எல்லார் வரையுமே மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஓப்பன் ப்ரீடிங்கோட கேஜ் ப்ரீடிங் போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஓப்பன் ப்ரீடிங் போட்டிருக்கேன்னு கேட்ட வரைக்கும் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம், அதனால் எப்படி இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதனால்